அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 32 இன்ச்சு எல்இடி டிவி டிசிஎல் பிராண்டு பவர் ஃபெயிலியர் ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து காம்போ போர்டுன்னு சொல்லிட்டு பவர் சப்ளைவும் ப்ராசஸர் மதர் போர்டும் உங்களுக்கு கம்பைன்டாக ஒரே போர்டாக வரும். இப்போ நான் அதில் காமிச்சிட்ருக்க அந்த பார்த்திங்கன்னா அதுதான் மாஸ்பெட்டு. இது ஆப்டோ கப்ளர். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மாஸ்பெட்டு நான் வந்து வேறு ஒரு மாஸ்பெட்டு போட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை. அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் பவர் சப்ளை மாடல் 5 to 24 வோல்ட்டு தரக்கூடிய பவர் மாடல் வந்து பயன்படுத்த போகிறேன். 4 ஒயர் பவர் மாடல் பயன்படுத்த போகிறேன். அது எப்படி நம்ம இந்த சர்க்யூட்டில் இந்த காம்போ போர்டில் பவர் சப்ளை அந்த மாஸ்பெட் எடுத்துகிட்டு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மாஸ்பெட் எடுத்துடுறேன். நான் மாஸ்பெட் எடுத்துகிட்டு பவர் சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணுவோம், வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, 300 வோல்ட்டுக்கு மேலே வருது, 350 வோல்ட்டு வருது மெயின் ஃபில்டரில். அதில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். மெயின் ஃபில்டரில் வோல்டேஜ் வந்து ஒரு லேம்ப் வச்சு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, இது வந்து மாஸ்பெட்டு நம்ம மாற்றி பார்த்து வேலை செய்யலை அப்படிங்கிறத பட்சத்தில் தான் நம்ம வந்து பவர் மாடல் பயன்படுத்தணும். சில நேரத்தில் சின்ன ஃபால்ட்டு கூட இருக்கும், அது என்னென்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ண முடியல அப்படிங்கிற கட்டாயம் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்தராக நம்ம இந்த பவர் மாடல் பயன்படுத்தலாம். இதில் 4 ஒயர் இருக்கும். இந்த பவர் மாடல்லையும் ஒரு ஆப்டோ கப்ளர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்டோ கப்ளர் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த சர்க்யூட்லேருந்து ரிமூவ் பண்ணி டேரெக்டாக அந்த இதில் 2 ஒயர் பற்ற வச்சுருக்கேன். எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. அதேமாரி நம்ம காம்போ போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்கும். அது வந்து அந்த சர்க்யூட்டில் ப்ரைமரி சைடு, அதாவது உங்களுக்கு எல்இடி டிவியோட போர்டில் இந்த ப்ரைமரி சைட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பவர் மாடலில் இருக்கக்கூடிய காம்போ போர்ட இந்த ஆப்டோ கப்ளர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆப்டோ கப்ளர் ஐசி அதை தான் பயன்படுத்த போகிறோம். அதில் வந்து முதல் பின்னு 2வது பின்னு நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுலேருந்து நான் 2 ஒயர் பற்ற வச்சு அந்த போர்டு இருக்குது பார்த்துங்க, எல்இடி டிவியில் இருக்கக்கூடிய போர்டில் இந்த ஆப்டோ கப்ளர் வரக்கூடிய இடங்களில் பற்ற வச்சுருக்கேன். மெயின் ஒயர் வந்து ரெட் கலர் வந்து மாஸ்பெட்டில் வந்து பாசிட்டிவ் வோல்ட் வரக்கூடிய பகுதிக்கும், நெகட்டிவ் வோல்ட் வந்து உங்களுக்கு மெயின் ஃபில்டர்லேயே நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் வோல்ட் மட்டும் இந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் கரெக்டாக வந்து மாஸ்பெட் இருந்ததில் அந்த இடத்துல மெயின் பாசிட்டிவ் வோல்ட் வரும், அந்த இடத்துல தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்டோ கப்ளர் வந்து இது வேலை செய்யாது. டிவியில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் வேலை செய்யாது, நம்ம பவர் மாடலில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் தான் வேலை செய்யும். ஆனால் வந்து டிவி அவுட்புட்டில் வரக்கூடிய செகண்டரி வோல்ட்டு வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம இந்த ஆப்டோ கப்ளர் கொடுத்துக்குறோம். அப்போ தான் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து அவுட்புட் வோல்ட் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த செகண்டரி வோல்ட்டு. இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், இந்த லைட் எரியுது பாருங்கள். ஓகே, பவர் ஆன் ஆகிட்டு. ஓகே, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிவி ஆன் ஆகுது. ரேர், அதாவது எப்படி இந்த விஷயத்தை செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நம்ம
ஒரிஜினல் போர்டை ரெடி பண்ண முடியாத கண்டிஷனில் ஏற்படும் போது மட்டும்தான் இந்த பவர் மாடல் பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.